முதலாவது பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் கார்த்திக். தங்கமே தமிழுக்கில்லை கட்டுப்பாடு. புகழ்பெற்ற பாடகர்கள் கார்த்திக் முதலில் இந்த நிகழ்ச்சியில் தான் பாடினார். அதை அவரே சொல்லி இருக்கின்றார். எத்தனை சபைகள் கண்டோம், எத்தனை தடையும் கண்டோம், அத்தனையும் சூடங்காட்டி சுட்டு போடு. என் லைஃப்ல ஒரு டர்னிங் பாயிண்ட். இன்ஃபேக்ட் நான் பாட ஆரம்பிச்சது வந்துட்டு ஐ ஷுட் சே இட்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம். சமீபத்தில் ஒரு இன்ப அதிர்ச்சி என்று புகழ்பெற்று விளங்கும் பிரதீப் குமார், பல விருதுகள் வென்ற இளைய தலைமுறை பாடகர். அவருடைய குரல் எனக்கு மிக மிக பிடிக்கும். அவர் ஒரு ஒரு இலக்கிய தரமுடைய ஒரு இசை தொகுப்பை அவர் உருவாக்கி கொண்டிருக்கின்றார். அதிலே அந்த உரை பகுதி என்னுடைய குரலில் ஒலிக்க வேண்டும் என்று விரும்பி என்னை அழைத்தார். நான் தாராளமாக என்னுடைய பங்களிப்பை தருகிறேன் என்று சொன்னேன். அப்போது அவர் கேட்டார், என்னை நினைவிருக்கிறதா என்று கேட்டார். யார் நீங்கள் என்றேன். உங்களுடைய பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியில் நான் பங்கு பற்றியிருக்கிறேன். அப்படியா என்று சாதாரணமாக அவர் மீண்டும் சொன்னார், நான் சித்திரம் பேசுதடி என்ற பாடலை பாடிய பிரதீப் குமார் என்றார். என் உடம்பு சிலிர்த்தது. காரணம், அவர் அப்போது அவருக்கு 9 வயதாம். மேடைக்கு வந்தார். நான் எப்போதுமே வழக்கமாக உங்கள் அபிமான பாடலை பாடுங்கள் என்று சொல்வேன். நான் எதிர்பார்த்தது அவர் ஜீன்ஸ் அணிந்து ஒரு டிஷர்ட் அணிந்து தான் வந்தார். ஏதோ ரஹ்மானின் பாடலை பாடப்போகின்றார் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் அந்த சபாஷ் மீனா படத்தில் சித்திரம் பேசுதடி என்ற பாடலை அந்த கர்நாடக இசை நுணுக்கங்களோடு அந்த வயதில் அந்த நுணுக்கங்களை அந்த கமகங்களை அவதானித்து பாடுவது என்பது மிகப்பெரிய ஆச்சரியம். அப்போது பாடிய போது நான் அப்படியே சபையை பார்த்தேன். சபையிலே என்ன பொருத்தம் இப்பொருத்தம். அந்த பாடலை இசை அமைத்து உருவாக்கிய இசையமைப்பாளர் டிஜி லிங்கப்பாவையே முன்வரிசையில் அமர்த்திருந்தார். நான் பாடி முடித்ததும் சொன்னேன், இந்த தலைமுறையையும் ஈர்த்து கவரும் அந்த பாடலை உருவாக்கி அந்த இசை சிற்பி டிஜி லிங்கப்பா இதோ என் முன்னால் என்று சொன்ன போதும் அவர் பலவென்று கண்ணீர் வந்தது. டிஜி லிங்கப்பா அவர்களுக்கு மேடையேறி வந்த இந்த சிறுவனை கட்டி அணைத்து முத்தமிட்டார். அது என்னால் மறக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம். அந்த பிரதீப் குமார் இத்தனை ஆண்டு காலம் கழித்து இந்த இளைய தலைமுறையின் நம்பிக்கை நட்சத்திரமாக ஒரு பாடகராக நானும் விரும்பி கேட்கும் அவர் பாடிய தலைகோதும் இளம் காற்று என்ற ஜெய்பீம் திரைப்பட பாடலை நான் எப்போதெல்லாம் ஒரு பாட்டு கேட்க வேண்டும் என்று தோன்றும் போதெல்லாம் அந்த பாடலை ஒலிக்க வைத்தபடியே மெய்மறந்து கேட்பேன். அவ்வளவு அற்புதமான குரல், தமிழுக்கு நோகாத குரல். ஆனால் என்ன துரதிர்ஷ்டம், இப்போதெல்லாம் என்ன பாடலை யார் பாடினாலும் கூட நேயர்கள் அவர்களை நினைவில் நிறுத்திக் கொள்வதில்லை. காரணம், எந்த ஒரு வானொலியிலும் பாடலை பாடியவர் யார் என்று கூட சொல்வதில்லை. அந்த பாடல்கள் என்ன படம், யார் இசையமைத்தது, யார் இயற்றியது, எந்த தகவலும் இல்லாமல் அந்த பாடல்கள் அனாதைகளாக காற்றில் வலம் வருகின்றன. அது பெரும் ஒரு துர்ப்பாக்கியமான நிலை. வெகு சில நேரங்களில் சொல்றாங்க, எல்லா நேரங்களும் சொல்றது இல்லை. வெகு சில நேரங்களில் சில நான் கேட்டதில்லை. நான் ஒரு சில வானொலியை நிர்வகிப்பவர்களிடம் கேட்கும்போது அவர்கள் சொன்னார்கள், அதை கூட தப்பாக சொல்லிடுவாங்கன்னு பயம்தான்